श्री योगा नरसिम्हमूर्ति की जय, सद्गुरुनाथ महाराज की जय, आंजनेय मूर्ति की जय. ஆஞ்சநேய சுவாமியும் இந்திரத்யும்ன ராஜாவும் தேவர்கள் தலைவனான தேவேந்திரன் சொல்படி நரசிம்மபுரி அப்படிங்கிற இடத்துல அந்த கும்போதரன் காலகேயருடைய பிரிவை சேர்ந்த அந்த கும்போதரன் முதலிய அரக்கர்களை அத்தனை பேரையும் அழித்து கும்போதரன் பாதாள லோகத்துக்கு பயந்துண்டு ஆஞ்சநேய சுவாமியினுடைய பிரபாவத்தையும் இந்திரத்யும்ன ராஜாவினுடைய யுத்தத்தினுடைய வலிமையும் அவன் பார்க்க முடியாமல் அப்படியே போயிட்டான். அது 7வது அத்தியாயம் வரையும் நடந்தது. 7வது அத்தியாயத்துக்கு மேலே தேவர்கள் அனைவரும் இந்த நரசிம்மபுரி தபஸ்விகளுக்கும் வேதம் சொல்கிறவாளுக்கும் மீண்டும் ஷோலிங்கர் க்ஷேத்திரம் மீண்டும் சுதந்திரமாக இத்தனை கைங்கரியம் பண்ணுறதுக்கு அவ்வளவும் இனிமே எளிதாக இருக்க போகிறது அப்படின்னு எல்லா தேவர்களும் சந்தோஷப்படுறா. அப்படி சந்தோஷப்படும் பொழுது தேவர்கள் அத்தனை பேரும் இந்திரத்யும்ன ராஜாவை பார்த்து, இந்திரத்யும்னா உன்னுடைய கிருபையால் எதுவும் உன்னுடைய வதத்தினுடைய அந்த பெருமையால் தான் இத்தனை ராட்சசாலையும் வதம் பண்ண முடிஞ்சு கும்போதரனை பயப்படும்படியாக பண்ண முடிஞ்சது. நீ ஏதாவது வரம் கேட்கணுங்கிறார். வரம் வரத பத்ரந்தே வரம் தாதுமிகாகதாக. ஏ இந்திரத்யும்ன ராஜா சொல்லுங்கன்னா அப்போ அவர் சொல்கிறாராம், எதி பிரசன்ன யூயம்மே வரதா எதி தேவதாக. ஏ தேவர்களான அத்தனை தேவர்களுக்கெல்லாம் நமஸ்காரம். பிராமியம் தேஜ பிரதீயதாம். வேதம் படிக்கக்கூடிய ஒரு மகாபாகியத்தை எனக்கு கொடுங்கோ, அதுக்காக தான் நான் இந்த க்ஷேத்திரத்துக்கே வந்தேன் அப்படின்னு சொன்னான். தேவர்கள்லாம் சொல்கிறாள், சாது புருஷ்டம் துவயா ராஜன்னு பிராமமன்யைர் துராசதம். நீ என்ன பண்ணுற தெரியுமா, பாலயன்னு இந்த நரசிம்மபுரிக்கு ராஜாவா ஆகு. யோகா நிருசிம்ஹஸ்ய பிரபாவேன புவி பிரஜாக. இந்த நரசிம்மருடைய இந்த க்ஷேத்திரத்துக்கு நீ அதிபதியாக ஆகணும். அப்படி ஆகி இங்கே இருக்கக்கூடிய சாதுக்களுக்கும் தபஸ்விகளுக்கும் அவர்கள் அனுஷ்டானம் செய்வதற்கும் வேத கோஷம் செய்வதற்கும் இடையூறு இல்லாமல் நீ ஆட்சி பண்ணிட்டு வர வேண்டியது. பிரஜா பரிபாலனம் மீண்டும் நீ செய்ய வேண்டும். அப்படி பண்ணனா பிரம்ம தேஜ உபேஷ்யதி. நரசிம்மருடைய ஒரு பிரபாவத்தினால அவருடைய ஒரு அனுகிரகத்தினால நீ கேட்கக்கூடிய அந்த வேதம் படிக்கக்கூடிய அந்த மகாபாகியத்தை நீ அனுபவிப்பாய் அப்படின்னு சொன்னால் அதுவே உன்னை சேரும்னு சொல்லி ஸ்ரீ நிருசிம்மபுரே தத்ர புரந்தர புரோபமே தீர்த்தோத்தம ஆகிருதஸ்தைஷாம். நீ என்ன பண்ணுற, இந்திரத்யும்னோபி சிக்தேது. இந்திரத்யும்னால அபிஷேகம் பண்ணி வைக்கிறாளாம் இந்திரத்யும்ன ராஜாக்கு. தேவேந்திரனே இந்திரத்யும்ன ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறா. பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கும் பொழுது அந்த சமயம் ஆஞ்சநேய சுவாமி அங்கே இருக்காள். ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து சொல்கிறார், ஏ ஆஞ்சநேயா, நீ இல்லைன்னா இந்த யுத்தம் ரொம்ப கடினமாக போயிருக்கும். ஆஞ்சநேய சுவாமினால் பிரபாவத்தினால தான் இது ரொம்ப சுலபமாக கூட ஆனது. நீ ஏதாவது ஒன்று கேளு, தேவர்களான நாங்கள் அனைவரும் தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஆஞ்சநேய சுவாமிக்கே ஒரு பெருமை என்னென்னா, சாதா ஊரில் ஒருவன் ஆஞ்சநேய சுவாமியை போய் வழிபடுறான் அப்படின்னா எவனுக்கு எந்த தேவதையினால் உபாதியோ, அதாவது நவகிரகத்தினால ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாளோ, இது ஆஞ்சநேய சுவாமியை வழிபடும் பொழுது அந்த நவகிரகத்தினுடைய பிரச்சனையே ஆஞ்சநேய சுவாமியினுடைய அனுகிரகத்தினால சரியாக போகிறதுங்கிறார். உதாரணத்துக்கு ஆஞ்சநேய சுவாமி சன்னதியில் நல்லெண்ணெய் விளக்கேற்றுறோம். சனைஸ்வர பகவானுக்கு திருப்தியாகுது. வடமாலை சாத்திரம். வடமாலை சாத்தினா ராகு பகவானுக்கு திருப்தியாகுது. அப்படின்லாம் ஆஞ்சநேய சுவாமிக்கு எல்லா தேவர்களும் ஆஞ்சநேய சுவாமி ஜனனத்தினுடைய அந்த பாலலீலை போது அவர்கள்லாம் வரம் கொடுத்துருக்கா. அது மாதிரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், எனக்கு ஸ்ரீ நிருசிம்ஹாபி பிராயாத்து. அவர் இந்த நரசிம்மபுரியிலேயே நான் இருக்கணும்.
தொட்டு இந்திரஸ்ய பூதானி ரிட்டானி ஜெகதி தலே. இந்த நரசிம்ம இடத்திலே நான் இருக்க வேண்டியது. நான் சிராய ராஜா ராஜரிஷே வரேண்யப் பாலயன் பிரஜாஹ. ஆஞ்சநேய சுவாமி கேட்ட பிரகாரம் இந்த அனுமத்புரினே இதுக்கு பேர் வரும் அப்படின்னு சாக்ஷாத் தேவேந்திரன் சொல்கிறார். இந்த இடத்துக்கு ஷோலிங்கருடைய க்ஷேத்திரத்துக்கு இன்னிலிருந்து நரசிம்மபுரின்னு எல்லாரும் சொல்கிறா. இந்த தீர்த்தத்துக்கு அனுமத் தீர்த்தம்னு ஒரு பேர் வரும். அதே போல் அனுமத் க்ஷேத்திரம் அப்படின்னு பேர் வரும். இந்த நரசிம்ம பகவானை வழிபடுறவா அத்தனை பேரையும் ஒன்னையும் வழிபட்டால் மட்டுமே அவர்களுக்கு இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்த மகாபாகியத்தை அத்தனை பேரும் அடைவாள் அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் தன்னுடைய லோகத்துக்கு போய் சேர்ந்தால். அப்படி சேர்றச்ச இந்த இந்திரத்யும்ன ராஜா பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ஷோலிங்கர் க்ஷேத்திரத்தையே தார்மீக இடமா மாற்றிண்டா. அப்படி தார்மீக இடமா மாற்றிண்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அனுகிரகம் பண்ணிட்டு நித்தியம் பகவானை போய் தரிசனம் பண்ணுறது, அவரை அர்ச்சனை பண்ணுறது, இது மாதிரி கைங்கரியத்தில் ஈடுபட்டுண்டு தான் கேட்ட வரம் எந்த காலத்தில் நமக்கு கிடைக்க போகிறது, ஸ்ரீ நரசிம்ம பகவான் எப்போ நமக்கு அனுகிரகம் பண்ண போகிறார் அதை உத்தேசிச்சே இருந்தார். அப்படி இருந்த பொழுது ஒரு சமயம் வசிஷ்ட மகரிஷியை மலை ஏறின்றிருக்கிற அந்த சமயத்தில் வசிஷ்டரை பார்க்குறார். வசிஷ்டரும் ஸ்ரீ யோக நரசிம்மரை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கார். இந்த வசிஷ்டர் ஸ்வயம்புவவர்த்திதஹஸ்தே திருஷ்யந்தே ஃபலபூர்ணிதாக. என்ன விசேஷம் பார்த்தியா? வசிஷ்டரை பார்த்து கேட்டால், ஹே இந்திரத்யும்ன ராஜா எப்படி இருக்கே, இந்த விஷயத்தை பற்றிலாம் தெரிஞ்சுட்டியா? நான் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தேன். அத்ரநாகாஸ்ச புன்னாக ரசாலா கேசரா அப்பி அப்படின்னு ஒரு மரத்துக்கிட்ட இவர் விஷயத்தை சொல்கிறார். புத்திர ஜீவாஸ்தரோத்தமாகாம். எவன் ஒருவன் சத்புத்திரனை அடையணும், நல்ல மக்கள் பேர் அடையணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் அவசியம் ஷோலிங்கர் க்ஷேத்திரத்தில் வழிபடும் பொழுது அவனுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி பல பூர்ணிதாக இந்த விரக்ஷங்கள்லாம் பார்த்தியா எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறார். சந்திரசூரியௌச்ச திருஷ்யேத்தே ஸ்நாத்வா பிரம்மசரோஜலே. இந்த அப்புறம் இந்த தீர்த்தத்தை கவனிச்சியா இந்திரத்யும்ன ராஜா? இந்த தீர்த்தத்தில் சந்திரன் சூரியெல்லாம் வந்து இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா பார்த்தியா? பர்ண குட்டி சாத்திர ஜம்புமாலி பிரதிருஷ்யத்தே. இன்னொரு விசேஷத்தை பார்த்தியா? அவிரோதேன மனசா கிரீடந்தேச்ச பரஸ்பரம். சிங்கம் மான்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று விளையாடின்னு இருக்கு பாரு, சண்டை போட்டுக்காமல் வதம் பண்ணிக்காமல். இந்த ஊரில் தான் அது நடக்கும். இது நரசிம்மருடைய பிரபாவத்தினால சிம்மம் மானும் விளையாடின்னு இருக்கு பார்த்தியா? இது எங்கேயாவது நடக்குமா? நீ பார்த்துருக்கியா? அப்புறம் இந்த ஒரு 5 மரம் இருக்குது பாரு, இந்த 5 மரத்து நன்னா வளர்ந்துட்டு இருந்த மரம் இது. இந்த 5 மரம் விஸ்வாமித்திரருடைய சாபத்தினால இந்த மரம் அப்படியே பட்டு போயிடுத்து. அதனால பூஜயந்தி மகாத்மானம் ருஹரிம் தட்சிணாமுகா. இங்கே பிருதுலோமன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் சுத்வாவச்சோ வசிஷ்டஸ்ய. அவர் இங்கே இந்த பகவானை பூஜை பண்ணி இந்த பகவானுடைய கிருபையினால் அவர் கேட்ட வரலாம் நரசிம்ம பகவான் அவருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொன்னார். அந்த சமயம் இந்திரத்யும்ன ராஜா, அப்படியா விஸ்வாமித்திரர் இங்கே தபஸ் பண்ணாரா? விஸ்வாமித்திரர் இங்கே ஏன் தபஸ் பண்ணார்? விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல தபஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த விருட்சத்துக்கு ஏன் அவர் சாபம் கொடுத்தார்? இதெல்லாம் நீங்கள் சொல்லி நான் கேட்கணும்னு சொன்னார். அப்போது வசிஷ்டர் இந்திரத்யும்ன ராஜாவுக்கு சொல்கிறார், இந்த கதையை நன்னா கவனித்து கேட்கணும். எத்தனை மகரிஷிகள் எத்தனை தேவதைகள் இந்த கோயிலில் வந்து வழிபாடு பண்ணியிருக்கா. இந்த ஷோலிங்கர் க்ஷேத்திரத்தில் தேவதைகள் பகவான் சிருஷ்டித்த பொருள் அத்தனையும் இது உள்ளே இருக்குது. இது உள்ளே வந்துட்டு போயின்னு இருக்கு. தேவதைகள், மனுஷர்கள், விலங்குகள், விருட்சங்கள், பலம் இது அத்தனையும் வந்துட்டு போகிறதுன்னு புராணம் வழியாக தெரியுது. அப்போது எவ்வளவு உயர்ந்த க்ஷேத்திரமாக இருக்கணும். அதுபோல் இந்த வசிஷ்டர் சொல்கிறார், ஒரு சமயம் இந்திரனுக்கும் வேதத்துக்கும் ஒரு சண்டை வந்தது. அப்படி இந்திரனுக்கும் வேதத்துக்கும் சண்டை வந்த சமயம் பிரம்மணோ வியதிரிக்தோ வை தேவः கோவாஸ்தி துர்மதே. வேதங்கள்லாம் சொல்கிறது பிரம்மா தான் ரொம்ப விசேஷமானவர் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்குன்னு சொல்கிறார்.
அப்போது தேவேந்திரன் சொன்னார், அப்படி கிடையாது, பரமேஸ்வரனும் விசேஷமானவர் தானே, பரமேஸ்வரர் நாராயணனுக்கே பிரியமுள்ளவராச்சே, அவரையை பற்றி சொல்லியிருக்கேன்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாதுன்னு வேதம் சொல்லிட்டு 2 பேருக்குள்ளே சண்டை வந்தது. தேவேந்திரனுக்கு கோபம் தன்னுடைய வஜ்ராயுதத்தை ஏவி விட்டான் வேதத்து மேலே. வேதங்கள் பயந்து நேரடியாக சதுர்முகன் அப்படிங்க இப்போ சொல்லக்கூடிய அந்த பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது. அந்த 5 தலை பிரம்மாட்ட போய் சரணாகதி பண்ணது. அப்படி சரணாகதி பண்ணுறச்ச இந்த சதுர்முக பிரம்மாங்க சொல்லக்கூடிய அந்த பிரம்மாவை சரணாகதி பண்ணுறத அவர் தன்னுடைய கமண்டல ஜலத்தை எடுத்து எந்த வஜ்ராயுதம் யாரால் ஏவப்பட்டதோ அந்த வஜ்ராயுதம் அவனுக்கே போகட்டும்னு அவர் திரும்ப அவன் மேலே ஏவி கொடுத்தார். அப்படி ஏவி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த வஜ்ராயுதம் மீண்டும் தேவேந்திரன் மேலேயே வருது அப்படின்ற பயத்தோடு கூட தேவேந்திரன் நேர கைலாசத்துக்கு போய் பரமேஸ்வரன்ட்ட சொன்னான், நான் நீங்கள் தான் பெரியவர்னு சொன்னேன்னு. ஓ, அவ்வளவு பிரம்மாவுக்கு அவ்வளோ கர்வம் இருக்கான்னு தன்னுடைய நகத்தினால அவருடைய 5வது தலையை கிள்ளிட்டார். அப்போதுலேருந்து அவருக்கு சதுர்முகனான பிரம்மா அப்படின்னு பேர் வந்தது. அது அப்படியே அந்த முடிஞ்சோடனே பிரம்மாவுக்கு வைக்கல்ய தோஷம், அங்க வைக்கல்ய தோஷம்னு ஒரு தோஷம், அந்த தோஷம் இருக்கக்கூடாதுன்னு பேர். அந்த அங்க வைக்கல்ய தோஷம்னு அங்க ஹீனமாக இருக்கக்கூடாது, ஒரு விரல் கம்மியாக இருக்கக்கூடாது, கூடவாக இருக்கக்கூடாது, அது பேர் வைக்கல்ய தோஷம்னு பேர். அந்த வைக்கல்ய தோஷம் வந்தது. அந்த வைக்கல்ய தோஷத்தை போக்கிக்கிறதுக்காக சதுர்முகோ கதே தோஷே ஸ்ரீநிருசிம்ம பிரபாவதः பிரம்மாஸ்நானாம் ந காசாரம் தமகீர்த்தயதுத்தரம் குருவாரே சயஸ்நாதி சமாஹிதமனா நிருபா மத்தியாஹ்னே சமயே மத்ஸ்ய தஸ்ய புண்ணியபலம் ஸ்ருணும். என்னங்கிறார், இங்கே தக்கான்குலம் அப்படின்னு பேர், பெரிய ஹனுமார் இருப்பார். அந்த ஹனுமாருக்கு பின்னாடி தக்கான் குலம் அப்படின்னு பேர். அந்த குலத்துக்கு தக்கான் அப்படின்னா ஆழ்வார் உடைய அந்த பாசுர பிரகாரம் நரசிம்மரை தான் குறிக்கும். உற்சவரான பக்தவத்சலனை குறிக்கிறது தக்கான் அப்படிங்கிறது. அந்த தக்கான் குலம் அப்படிங்கிற வாஸ்துவமான பேர், அது பேர் ஹனுமத் தீர்த்தம்னு வந்தது. அந்த ஹனுமத் தீர்த்தம் அப்படின்லாம் இந்த பேருக்கு பிரம்ம தீர்த்தம்னு, பிரம்மா எப்பொழுது தன்னுடைய தோஷத்தை போக்கின்றாரோ அப்போதிலிருந்து பிரம்மாக்கே தோஷம் போச்சு அப்படிங்கிறதுனால பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு அன்னிலேருந்து பேர் வந்தது. எவன் ஒருவன் வியாழக்கிழமை தோறும் இந்த ஷோலிங்கருக்கு மத்தியான சமயத்தில் இந்த நரசிம்மபுரியில் இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தீர்த்தம் தக்காங்குளத்தில் ஸ்நானம் பண்ணி பகவானையும் இந்த ஆஞ்சநேய சுவாமியை எவன் ஒருத்தன் வழிபடுறானோ அதுக்கு பேர் அவன் அபுத்திர சுகின சர்வே மகீயந்தே பரத்ரஜா, அவன் பரம சௌக்கியத்தை அடைவான், சந்ததிகளோடு கூட எப்போவுமே சௌக்கியத்தையே வச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி இங்கே ஸ்நானம் பண்ணி வித்தம் வித்யாஞ்ச குர்வானோ யோதத்யாதி த்விஜன்மனே, எவன் ஒருவன் படிப்பை சொல்லி கொடுக்குறானோ இந்த க்ஷேத்திரத்தில் அவன் நரசிம்ம பகவானுக்கு பிரீத்தியாக ஆவார். வித்யாஞ்ச வித்தம், வித்தம்னா பணத்தை எவன் இந்த குளத்தில் குளிச்சுட்டு இந்த பகவானுடைய க்ஷேத்திரத்தில் எவன் ஒருவன் தானம் பண்ணுகிறானோ அவன் இந்த பகவானுடைய கிருபையை அடைந்து அவன் சிராயுசு சுகி பவேத், அவன் சிராயுசாக இருப்பான், தீர்காயுசோட பரம ஸ்ரேயஸோட கூட அவன் இருக்கான்னு சொல்கிறார். யோ மாக மாசே மார்த்தாண்டே, மாக மாதத்தில் ஸ்நானம் பண்ணுறதும் இந்த புண்ணியமான நல்ல வேதம் படித்தவர்களை முன்ன வச்சு கொண்டு இந்த ஸ்லோகத்தையும் சொல்லி அவன் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஓம் நமோ பகவன் விஷ்ணோ வாசுதேவ ஜெகன்மயா ஹரே நரஹரே பாஹி கடிகாச்சலநாயகா, எவன் ஒருவன் ஓம் நமோ பகவன் விஷ்ணோ வாசுதேவ ஜெகன்மயே ஹரே நரஹரே பாஹி கடிகாச்சல நாயகா அப்படின்னு சொல்லி ஸ்நானம் பண்ணி இந்த பகவானை வழிபடுறானோ அவன் அத்தனை பேருக்கும் நிருசிம்மஸ்யானுபாவதா, நரசிம்மருடைய கிருபையினால அத்தனை பாபங்களும் போய் இந்த பூலோகத்தில் பரம சௌக்கியத்தை அடைவான் அப்படின்னு 8வது அத்தியாயம் வழியாக சொன்னால். 8வது அத்தியாயம் சொல்லி 9வது அத்தியாயம் ஆரம்பமாகுது. இந்திரத்யும்ன ராஜாவுக்கு மகா சந்தோஷம் தாங்கவே முடியல.
இந்திரத்யும்ன ராஜா, என்ன இவ்வளவு விசேஷமாக இந்த க்ஷேத்திரத்தினுடைய தீர்த்தம் மேலே நீங்கள் சொல்லணும், அதை நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லும் பொழுது, தட்சிணஸ்யாம் திஷி பிரம்மதரசி உத்தர விபூஷிதா, அப்பா நீ எங்கே யோக நரசிம்மருடைய இந்த சன்னதி இருக்கோ அந்த நரசிம்மருடைய இடது கை பக்கம் அந்த விசேஷமான தீர்த்தம் இருக்குது. இங்கே இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணால் என்ன தெரியுமா, டாகின்யாதி பிசாச்சாதி ரக்ஷாம்ஸ்யபிச்ச வாரயன்னு, அதாவது டாகினி, பிசாச்சம், பூதம், இந்த செய்வன தோஷம் இதெல்லாம் இந்த ஸ்நானம் மாத்திரமே போகிறது அப்படின்னு சொல்கிறார். ஸ்நானம் பண்ணால் போரும் இந்த க்ஷேத்திரத்தில் அதெல்லாம் நடக்கிறது. யார் யாரெல்லாம் இந்த க்ஷேத்திரத்தில் வந்துலாம் குளிக்கிறா அப்படின்னு இந்திரத்யும்ன ராஜா வசிஷ்டரை பார்த்து கேட்டார். கந்தர்வானாம் ச பூதானாம் கிண்ணரானாம் ச பூபதே மஜ்ஜதாம் பைரவி தீர்த்த ஸ்ரூயந்தே வைதிகாரவாக. எவன் ஒருவன் மனுஷனாக பிறந்திருக்கானோ அத்தனை பேர் இந்த குளத்தில் குளிக்கணும். கந்தர்வர்கள், பூதகரங்கள் அவர்கள்லாமும் குளிக்கணும். அத்த வைகானசா வாலகில்யாச்ச பரமருஷயா, வைகானசன்னு அர்ச்சகர் பிறவியை அடைந்தவர்களும் இந்த ஸ்நானத்தில் இந்த குளத்தில் குளிக்கணும். வாலகில்யாதி தேவதைகளும் இந்த ஸ்நானத்தில் குளிக்கணும். அப்படி குளிச்சா அத்தனை பேருக்கும் பைரவோதி பிரம்மோதே ஸ்நாதோ மிச்சையா வைஷ்ணவாஸ்த, யார் விஷ்ணுனுடைய பக்தர்கள் அப்படின்னு சொல்கிறாளோ அவள்லாம் குளிக்கணும். திலீபாதி ராஜாக்கள்லாம் இந்த குளிச்சிருக்கா. நிருகரேனு பாவேன ஜீவன் முக்தோன் ருபோத்தமா. இந்திரத்யும்ன ராஜா, குளிக்கிறது ஏதோ போகிறோம் குளிக்கணும்னு நினைக்காதே, ஜீவனுக்கே முக்தி கொடுத்துரும் இது. அப்பேற்பட்ட விசேஷமான தீர்த்தம். நக்ஷத்ராநாமதீசஸ்து பைரவம் தீர்த்தமேத்யகி குருதல்பகதம் தோஷம் தியக்தவான் தர்சனக்ஷனாத்து. இதை பார்த்த மாத்திரமே போரும். எவன் ஒருவன் இந்த பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தக்கான்குளத்தை தரிசனம் பண்ணுறானோ அது தரிசன மாத்திரமே மகாபாபங்களை போக்கக்கூடிய சக்தி உள்ளது தீர்த்தம் அப்படின்னு சொன்னால், அந்த சொன்ன பிரகாரம் சந்திரன் தன்னுடைய தோஷத்தை இங்கே போக்கின்றான்னு சொல்கிறார். அதே மாதிரி சூரியன், இந்திரன் இவெல்லாம் இந்த தோஷத்தை போக்கின்றான்னு சொல்கிறார். இந்த க்ஷேத்திரத்து பக்கத்தில் மலைகள் இது மாதிரி விசேஷங்கள்லாம் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு மலை, அந்த குளத்தோட ஒரு மலை வந்து வளர்ந்துட்டே வந்தது. வளர்ந்துட்டே வர்றது பார்த்து இந்திரன் பார்த்தான். அந்த இந்திரன் சொன்னான், என்னடா இந்த மரம் வளர்ந்துட்டே இருக்குது, ஆகாசத்தை தொடக்கூடாது, என்ன பண்ணுறதுன்னு பலராம சுவாமிகிட்ட போய் சொன்னான். பலராமன் தன்னுடைய கலப்பையினால் கூட இந்த மரத்தை ஒரு தட்டு தட்டி ஒரு குழு குழுத்தார். அந்த மரம் வளர்ந்து நின்றுடுத்து. அந்த மரத்தில் உத்கிரீவோ மந்திரராஜேன சரீஸ்ருப இவா பவத்து, அவருடைய பிரபாவத்தினால அது வளர்றது நின்றுது. அங்கே பனசான் நாளிகேராம்ஸ்ட, இந்த பலாமரம், தேங்காய், தென்னை மரம் இது மாதிரி விசேஷமான பழங்கள்லாம் அங்கே விசேஷமாக வந்தது. தபஸ்யந்தி ஹலாவர்த்தே பைரவோதி நிஷேவிதா, இது பேர் லோகானாப். எத்தனை விசேஷமும் இது அடைஞ்ச பலராமனால் அந்த மரம் வளர்ந்து நடந்தது. அந்த குளத்துக்கு அவ்வளோ விசேஷம் உண்டு. இந்த குளத்துக்கு அது மட்டும் இல்லாமல் புஷ்கரின் அம்பசார்திரஸ்து நிருஹரிம் பர்யுபாசத்தே, ஷோலிங்கரில் வந்து எல்லாரும் குளிச்சுட்டு ஈரத்தோட கூட அந்த பெருமாள்கிட்ட அங்கே அந்த குளத்தோரம் படுத்துண்டு அப்படியே வந்து பகவான் கனவுல வந்து சொல்லுவார்னு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அது புராணம் ஒத்துன்னு இருக்கு. ஈரத்தோடு இந்த நரசிம்மரை வழிபட வருவான்னு வசிஷ்டர் சொல்கிறார். குளத்தில் குளிச்சுட்டு ஈரத்தோடு வரணும், வழிபட வரவா நல்லா புழிஞ்சுட்டு வரணும், அதான் விஷயம். அதில் சொட்ட தரிசனம் பண்ணக்கூடாதுன்னு பேர். ஈரத்தோடு வருவா, அவள் வரவா அத்தனை பேருக்கும் மகாபாபங்களை போக்கும். இந்துவாரே து யத்ஸ்நாதி பைரவி தீர்த்த சத்தமே. எவன் ஒருவன் திங்கட்கிழமை, ஏற்கனவே வியாழக்கிழமை பற்றி சொல்லிட்டார், இப்போ திங்கக்கிழமையை சொல்கிறார். திங்கக்கிழமை எவன் குளிக்கிறானோ தஸ்ய புண்ணியஸ்ய பூபால பலம் வாச்சம் அகோர கோச்சரம். எவன் ஒருவன் இந்த தீர்த்தத்தில் குளிக்கிறானோ அவன் பாபத்தை போக்கி புண்ணியசாலியாக மாறுவான், திங்கக்கிழமை குளிக்கிறவன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அங்கே அந்த குளத்தோரம் ஒரு அரசமரம் இருக்குதுன்னு சொல்கிறார். அரசமரம் இருக்குது. அதே மாதிரி கௌதமஸ்ய புறாபாகே திருஷ்யந்தே விவிதாத்ருமாக. கௌதமர் ஒரு சமயம் அகஸ்தியைக்கு அகல்யாவுக்கு சாபத்தை கொடுத்து, அந்த அகல்யா சாபத்தை கொடுத்த உடனே கௌதமர் இங்கே தபஸ் பண்ணார் இதே க்ஷேத்திரத்தில். விப்ரசேகரர் அப்படிங்கிற முனிவர், அவர் வைகாசி மாதம் பௌர்ணமி அன்று இங்கே தபஸ் பண்ணி பகவானுடைய கிருபையை அடைந்தார்.
எவன் ஒருவன் ஞாயிற்றுக்கிழமை மந்தவாரே மகாதீர்த்தே சிலோதே ஸ்நாதிய புமானு பூர்வோக்த மந்திரமுச்சாரிய இதுக்கு முன்று சொன்னோமே ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்று குளித்து பகவானை எவன் சொல்லுகிறானோ அவன் பகவானுடைய கிருபையை அடைவான் அப்படின்னு சொன்னான் வசிஷ்டர். அப்படி சொன்ன பிரகாரம் மேலே சொல்லுங்கோ, எனக்கு இன்னும் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. இந்த தீர்த்தத்துக்கு இவ்வளோ விசேஷமா, இந்த தீர்த்தத்தினுடைய விசேஷத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்க எனக்கு ஆவலாக இருக்குதுன்னு இந்திரத்யும்ன ராஜா சொல்ல, அது மட்டும் இல்லைப்பா, தேவேந்திரனுக்கே பிரம்மஹத்தி தோஷம் இருந்தது. அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை ஒரு 3 பேருக்கு பிரித்து கொடுத்தான் தேவேந்திரன். அந்த 3 பேருக்கு பிரித்து கொடுத்ததுல 2 வாங்கிட்டான். ஒன்று தனக்கே போகணும்னு சொல்லி இங்கே வந்து ஸ்நானம் பண்ணா. அப்படி ஸ்நானம் பண்ணுறச்ச பிரசீத லோகேஸ்வர லோகநாயகா பிரஹ்லாத முக்கிய ரிஷுபி பிரசேவிதா ஏ நரசிம்மான்னு சொல்லி ஸ்லோகங்கள்லாம் பண்ணா. அப்படி ஸ்லோகம் பண்ணோன்னு நரசிம்ம சுவாமி அங்கே ஆவிர் பவிச்சார். அப்போ சொன்னார், என்னடாப்பா உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். என்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கணும்னு சொன்னால், அதாபி மம சாநித்தியம் கிருதமத்திர பவாத் கிருதே வரம் விருணு சுராதீஷ காமிதம் தீயதாம் மயா. என்னடாப்பா நீ என்னுடைய சாநித்தியம், நான் முழுக்க ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா இந்த தக்காங்குளத்தில் இருக்கேன். இந்த நான் இருக்கிற இதில் நீ குளித்து அங்கே முழுகின பாரு, முழுகி நீ வெளியில் வரும்பொழுதே அந்த தோஷத்தை போக்கின்ட்டியே, நான் திருப்பி அந்த வரத்தை எப்படா கொடுப்பேன், அந்த வரம் உனக்கு கொடுத்தாச்சின்னு சொன்னார். அந்த பிரகாரம் விசேஷமாக இதுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொன்னோன்னே விஸ்வாமித்திரர் என்னம்மா இங்கே தபஸ் பண்ணார், விஸ்வாமித்திரருடைய கதையும் சொல்லணும்னு இந்திரத்யும்ன ராஜா வசிஷ்டரை கேட்க, விஸ்வாமித்திரர் தான் க்ஷத்ரியனுடைய அந்த தர்மமே வேண்டாம், வேதம் படிக்கிறவனாக மாறணும், சாத்வியாக இருக்கணும், வேதத்துக்கும் மந்திரத்துக்கும் இவ்வளவு சக்தியா அதை தெரிஞ்சுக்கணும்னு நேராக போனான். அப்படி நேராக போகும் பொழுது விஸ்வாமித்திரர் சாட்சாத்து சூரியனை உபாசனை பண்ணார். சூரியன் வந்து, அப்பா நீ நேராக போகணும் அப்படின்னு சொன்னோன்னா, நீ நேராக போகணும் அப்படின்னா எங்கே போகணும் அப்படின்னா இந்த நரசிம்மருடைய க்ஷேத்திரத்துக்கு தான் நீ போகணும். அந்த நரசிம்மர் க்ஷேத்திரத்துக்கு நீ போகிறச்ச அந்த இடத்துல இருக்கக்கூடிய பகவானை வழிபடணும், அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணணும், அங்கே தபஸ் பண்ணணும். அப்படி தபஸ் பண்ணுறத நீ நினைக்கிறது நடக்கும். ஒரு சமயம் இதே மாதிரி தான் வாமதேவ மகரிஷிக்கும் அடைந்தான்னு சொன்னான். அது என்ன வாமதேவ மகரிஷின்னு கேட்டான். வாமதேவ மகரிஷி தன்னுடைய அப்பாட்டியே படித்தார். படித்து முடித்ததுக்கப்புறம் உனக்கு குருதட்சிணை என்ன வேணும்னு கேட்டார். அப்படி குருதட்சிணை என்ன வேணும்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், அப்பா பால்குனே மாசி பவிதா பித்ருணாம் ஸ்ரார்த்தமுத்தமம். பங்குனி மாதம் வரப்போகிறது, நம்ம முன்னோர்களுடைய ஸ்ரார்த்தம் வருது. அதுக்கு நீ என்ன பண்ணுற தெரியுமா, பித்ருணாம் வை சுதா பிராதீயதாம் துவயா, நீ என்ன பண்ணுற அமிர்தத்தை கொண்டு வா, தேவலோகத்திலேருந்து நம்ம பிதர்களுக்கு அமிர்தம் கொண்டு வா, அவள் சாப்பிட்டான்னா அவள் சந்தோஷப்பட்டு நம்மளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவா, கொண்டு வான்னு சொன்னார். சரி நான் கொண்டு வரேன்ட்டு போயிட்டான். அப்படி போனார். அப்படி கொண்டு வர சமயம் நேராக போனார். அப்பாவுடைய பேச்சை கேட்டுண்டு நேராக போனால். அப்படி போன சமயம் அகஸ்தியர்கிட்ட போய் இதுக்கு உபாயம் கேட்கணும். என்னம்மா தேவலோகத்துலேருந்து அமிர்தம் எடுத்துகிட்டு வரதுன்னா சாதாரண விஷயமா, எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு அகஸ்தியரை கேட்கணும்னு அகஸ்தியரை போய் கேட்டார். அகஸ்தியர் சொன்னார், அப்பா இதுக்கு நரசிம்ம க்ஷேத்திரத்துக்கு தான் போகணும். நரசிம்மர் க்ஷேத்திரம் சாதாரண க்ஷேத்திரம் இல்லை, விசேஷமான க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துக்கு தான் நீ போகணும். ஒரு சமயம் சபரியும் வேதவதியும் இங்கே தபஸ் பண்ணா. வேதவதி சாட்சாத்து ராவணாசுரனுக்கு சாபம் கொடுத்து, நானே வேறு அவதாரம் பண்ணி என் காரணமாக நீ வதமாகடான்னு சொல்லி அவளுக்கு வதம் கொடுத்தா. இங்கே தான் அவளும் தபஸ் பண்ணா. அது தவிர இந்த நரசிம்ம க்ஷேத்திரம் இருக்கே விசேஷமான க்ஷேத்திரம். ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. உத்தரஸ்யாம் திசித்ரீனி பশ্চিமஸ்யாம் ததா திசி. இங்கேருந்து எப்படி போகணுன்னு சொல்கிறார். கிருதயுகத்தில் தங்கமாக இருந்து தான் நரசிம்மர் மலையே தங்கமாக இருந்து தான். தங்கமாக இருந்தது பொன்மலைன்னு சொல்கிற ஆழ்வாரும் பாசுரத்தில். கிருத்தே சாமீகர அயஸ்திரேதாயாம் ரஜதாத்மகாம். திரேதாயுகத்தில் வெள்ளியாக ஆனதான். அதே மாதிரி துவாபரே தாமிர ரூபேன கலோபாதி ஷிலாமயா. துவாபர யுகத்தில் செப்பாக இருந்து தான். கலியுகத்தில் ஷிலாமயா கல்லாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி கட்டிகா மாத்ரோ யஸ்மான் மகரிஷீனாம் கரஸ்திதா
அங்கே போய் நீ அமிர்தம் மட்டும் இல்லைடாப்பா 24 நிமிடம் ஒரு நிலைப்பாடோடு அந்த நரசிம்மரை வழிபட்ட அப்படின்னு சொன்னோன்னா அந்த கடிகாத்ரி உனக்கு வரத்தை கொடுத்துருவான். பானுவாரேத்து யத்னானி ஹனுமத் தியான தத்பரஹா. ஞாயிற்றுக்கிழமை அங்கே போய் அந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புரா நிகத்திய ரக்ஷாம்சி ராமசஸ்திராபிருதம் வரஹா. ஆஞ்சநேய சுவாமி அந்த ஞாயிற்றுக்கிழமையில் எவன் ஒருவன் ஸ்நானம் பண்ணி ஹேம சைலேந்திர சுங்கஸ்ய மூர்த்தி பிராக்திஷி பாஸ்வதா கிழக்கு பார்க்க இருக்கானே, அப்பேற்பட்ட விசேஷமான அந்த நரசிம்ம பகவானை எவன் ஒருவன் தரிசனம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை தோறும் அந்த ஆஞ்சநேய சுவாமி வழிபடுறானோ அவனுக்கு மகாபாகியத்தை கொடுக்கும். ராமச்சந்திரமூர்த்தியே ராவணாசுரனை வதம் பண்ணி இந்த க்ஷேத்திரத்தில் ஸ்நானம் பண்ணி இதுக்கு ஹனுமத் புரின்னு வாங்க போகிறது. இந்த தீர்த்தத்துக்கு ஹனுமத் தீர்த்தம்னு மாறப்போகுதுன்னு சொன்ன க்ஷேத்திரண்டா இது. மகாமுனிம் புரஸ்கிருத்திய தபாம்சி எல்லாரும் தபஸ் பண்ணியிருக்கா. திரௌபதி இங்கேயே தபஸ் பண்ணியிருக்கா. பாண்டவாள் இந்த இடத்துல தான் தபஸ் பண்ணியிருக்கா. புண்ணியம் தத் சமவாப்னோதி கோசகஸ்ர பிரதீனாம். இங்கே ஒரு விசேஷத்தை தானம் பண்ணணும். பசுக்களெல்லாம் இந்த க்ஷேத்திரத்தில் தானம் பண்ணணும். அப்படி தானம் பண்ணுறவெல்லாம் விசேஷத்தை அடையிறான். பாண்டவர்கள் இங்கே தபஸ் பண்ணால் பாண்டவர்கள் தபஸ் பண்ணி இந்த நரசிம்மருடைய கிருபையை அடைஞ்சிருக்கா. அது மட்டும் இல்லைப்பா, அகஸ்தியர் வாமதேவருக்கு சொல்கிறார். அது மட்டும் கிடையாது, துர்வாச முனிவர் ஒரு சமயம் இந்த இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்படி தபஸ் பண்ணிட்டு இந்த யோகா நரசிம்ம சுவாமியை வழிபட்டுட்டு வரர்த்த அந்த யோகா நரசிம்ம சுவாமியினுடைய துளசி மாலையை புனராதாய தாம் கர்ணே கண்டே கட்டியாம் புஜே ததா அந்த நரசிம்ம பாவத்தில் மூழ்கி போய் அந்த துளசியிலேயே அந்த நரசிம்மரை அவர் நினச்சி இப்படி மாற்றி கழுத்தில் போட்டுக்கிறதும் கன்னத்தில் வச்சுக்கிறதும் கண்ணில் ஒத்திக்கிறதும் இப்படி மாற்றி பண்ணார். அப்படி பண்ண சமயம் புதன் அதை பார்த்து என்னடா இந்த மகரிஷி இது மாதிரி பண்ணுறாரே, இவருக்கு பைத்தியம் முடிச்சிருது போல இருக்குன்னு நினச்சிட்டான். சித்தபிரம்ம வந்துட்டோன்னு நினச்சிட்டான். அப்போது புதன் நினச்ச போது புதனுக்கு சாபம் கொடுத்தார். அந்த சாப விமோச்சனமாக அவனும் இதே கடிகாச்சலமலையில் தபஸ் பண்ணான். புனரபியேஷ்யசி திவம் நிருஹரி பிரணி நேனவை. அவன் இங்கேயே தபஸ் பண்ணான்னு சொன்னார். புதன்கிழமை தோறும் எவன் ஒருவன் இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி வழிபடுறானோ அவன் புதன் கிரகனால் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் அவனுக்கு போகிறது. புதன் சாப விமோச்சனம் பற்றா மாதிரி அத்தனை பேரும் சாப விமோச்சனம் படுறார். இதை எல்லா மலையும் கொண்டு தின்றினி புளிய மரம், அதே மாதிரி பலா மரம், அரச மரம், ஆலமரம், மாமரம், இது விசேஷமாக இருக்கக்கூடிய இத்தனை பேருக்கு சாப விமோச்சனம் கொடுத்த மகா புண்ணியமான க்ஷேத்திரம் அப்படின்னு 10வது அத்தியாயம் வரையும் சொல்கிறா. இது மட்டுமா, அந்த நரசிம்ம பகவானுடைய கிருபை யாருக்கு தான் சொல்லணும்? யார் என்ன கேட்டாலும் கொடுக்கறதாச்சேப்பா. கிம் எதை நான் சொல்லுவேன் எதை நான் விடுவேன்னு சாட்சாத்து அகஸ்தியரே சொல்கிறாருன்னா அந்த க்ஷேத்திரத்துக்கு எவ்வளோ விசேஷம் இருக்கும் பாருங்க. அதை தவிர எவன் சேவிக்கிறானோ ஹரதே தேஷாம் தபஸ்தீவிரம் பிரகுர்வதாம். எவன் ஒருவன் இந்த மலையை பிரதட்சிணம் பண்ணுறானோ, எவன் ஒருவன் ஸ்நானம் பண்ணுறானோ, தபஸ் பண்ணுறானோ அத்தனை பேருக்கும் பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பிரகாரம் கேட்டவா அத்தனை பேருக்கும் நரசிம்மமூர்த்தி அமிர்தவல்லி தாயார் யோகாஞ்சநேய சுவாமியுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.